இன்னைக்கு டிஎம்டிகேக்கு பழைய டிமாண்ட் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன் நம்ம பழைய டிமாண்ட் இல்லைன்னு சொன்னோன்னா, இந்த 3 பேருக்குமே டேக்கர்ஸ் கிடையாது. ஓகே. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இல்லை இவர் வந்தால் தான் ஆச்சு, இவர் வரலன்னா நான் தோத்தே போயிடுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரை சேர்த்துக்கல. அதே அவரோட நிலைப்பாடை டிடிவி தினகரோட ஒத்துக்கிறாரு, ஒப்பிடுறாரு. அந்த நிலை வந்து தந்தி டிவிக்கு அவர் எடுத்த தொலைக்காட்சி பேட்டியிலேயே சகோதரி அசோகா கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, காலம் கடந்து விட்டதுன்னு ஓபிஎஸ்க்கு, காலம் பதில் சொல்லணும்னு டிடிவி தினகருக்கு. அது எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டாண்டில் இருந்திருக்காரு. அந்த ஸ்டாண்டு தான் இன்னைக்கு நடக்குது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவரு தனியாக கட்சி நடத்தணுன்றாரு, அவர் வழக்கு போட்டிருக்கிறாரு, பொதுக்குழு முடிவு பண்ணி இது பண்ணி இதை ஏன் திருப்பி திருப்பி என்னை கேட்டு தொந்தரவு பண்றீங்க, எத்தனை வாட்டி இதையே கேட்பீங்க அப்படின்றாரு, புலம்புறாரு. அதாவது என்னன்னா இது வேற எதுவுமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச விஷயத்தை எது திருப்பி திருப்பி எவ்வளவு வாட்டி பேசுவீங்க, எத்தனை வாட்டி பேசுவீங்க, திருப்பி கேட்பீங்க, திருப்பி கேட்பீங்கன்னு கூட சொல்றாரு. வேற எதுவுமே இல்லையா, அரசியலே இல்லையா, மக்கள் பிரச்சனையே இல்லையான்ற மாதிரி போறாரு. அப்போ அவரை பொறுத்தவரை அது தெளிவா இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் இன்ட்ரோடக்ஷன் பேக் இன்டு ஏடிஎம்கேன்றது சாத்தியமா தெரியல. சாத்தியம்னா இந்நேரத்துக்கு நடந்திருக்கும், ஏன்னா பிரதமர் வரும்போது அது நடந்திருக்கும். அப்போ அன்னைக்கே நடக்கலன்னா அது இதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நடக்கும் தெரியல. அப்போ அவர் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் அதை ஏத்துக்கிறாரா இல்லையான்றது ஓபிஎஸ் கிட்ட தான் இருக்கு. மேபி என்டிஏக்குள்ள போய் அவர் நிற்கலாம், தாமரையில் நிற்கலாம், பலாப்பழத்தில் நிற்கலாம், குக்கரில் நிற்கலாம், நான் இலையில தான் நிற்பேன்றாரு அவர். அது அவரோட பிரச்சனை.